ஹாய் விவஸ். உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி நாளைக்கு நாடு திரும்புகிறாங்க. அவங்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க ரசிகர்கள் காத்திருக்காங்க. அரசு சார்பிலையும் வரவேற்பு கொடுப்ப அரசு அதிகாரிகளும் காத்திருக்காங்க. இந்திய அணி ஃபைனலில் ஜெயித்த உடனே அடுத்த நாளில் நாடு திரும்புறதா இருந்தது. ஆனால் திடீர்னு வெஸ்ட் இண்டீஸில் புயல் எச்சரிக்கை விட்டாங்க. புயல் மழை அதிகமாக இருந்ததால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமானங்கள்லாம் போகாதால இந்திய அணியால் உடனடியாக நாடு திரும்ப முடியாமல் ஆயிடுச்சு. பர்படாஸில் உள்ள ஹோட்டல்லையே 3 நாள் தங்க வேண்டியதாக ஆயிடுச்சுங்க. இந்திய அரசு நேற்று தனி விமானத்தை அனுப்பிச்சி வச்சு அங்கே உள்ள இந்திய அணி வீரர்களும் அவங்களோட குடும்பத்தாரும் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் உடனடியாக கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. இந்திய அணி வீரர்கள் இன்னைக்கு காலைல டெல்லி விமான நிலையம் வந்த உடனே அவர்களுக்கு ரசிகர்களும் அரசு நிர்வாகமும் உற்சாகமாக வரவேற்பளிக்க காத்துட்ருக்காங்க. அன்னைக்கு காலையிலேயே 11 மணிக்கு பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்காங்க. பிரதமரை சந்தித்து முடிச்சு கையோடு அங்கேருந்து நேராக மும்பை வராங்க. மும்பை ஏர்போர்ட்லேருந்து ஒரு திறந்தவெளி பேருந்தில் எல்லா இந்திய அணி வீரர்களும் வர இருக்காங்க. அவங்கள நாலா பக்கமும் ரசிகர்கள் கூடி இருந்து வாழ்த்து சொல்ல போகிறாங்க. ரசிகர்களோடு சேர்ந்து இந்திய அணி வீரர்களும் பேரணியாக வான்கடை மைதானுக்கு போக இருக்காங்க. வான்கடை மைதானத்தில் கலை நிகழ்ச்சிக்கும் பிரம்மாண்ட பாராட்டு விழாக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. உலகக்கோப்பை கனவை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பூர்த்தி செய்த இந்திய அணி வீரர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக நானும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கிளாசனையும் மில்லரையும் தன்னோட பந்து வீச்சால் வீழ்த்திய ஹர்திக் பாண்டியா உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ரோஹித் சர்மா, கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் T20 கனவு நனவானதால் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்களோட T20 போட்டியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அதனால் கில், சாம்சங், ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.